ஜான் பனியன் சொல்கிறார், இந்த 10 கட்டளைகளின் தன்மையை உணராதவன் பாவத்தின் தன்மையை ஒருபோதும் உணர முடியாது. பாவத்தின் தன்மையை உணராதவன் கிறிஸ்துவின் தன்மையை ஒருபோதும் உணர முடியாது. மனித வாழ்க்கையின் ஒழுக்க சட்டத்தை தேவன் அவனை படைக்கும் போதே அவனுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். படைத்த தேவனே மனித வாழ்க்கையில் சட்டத்தை ஏற்படுத்த அதிகாரமுடையவராயிருக்கிறார். அறிவியலாளர்கள் சொல்வது போல் மனிதனுடைய நாகரீக வளர்ச்சி ஒழுக்க சட்டங்களை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. பரிசுத்த தேவன் அதை ஏற்படுத்தி கொடுத்தபடியினால் எந்த மனிதனும் அதை நிராகரிக்கவோ மாற்றி அமைக்கவோ கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபையின் சீர்கேட்டுக்கும் சமுதாயத்தின் ஒழுக்கக்கேட்டிற்கும் அடிப்படை காரணமே இந்த தேவனின் ஒழுக்க நெறியை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளாததுதான். அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த 10 கட்டளைகளின் முக்கியத்துவம் தெரிவதில்லை. பாவத்தில் வாழ்கிற மனிதன் இயல்பாக இதை எதிர்க்கவும் இல்லாமலாக்கவுமே முயல்கிறான். இன்றைக்கு உள்ள எல்லா மனித சட்டங்களும் தேவனது இந்த ஒழுக்க சட்டத்திற்கு எதிராகவே புதிய சட்டங்களை ஏற்படுத்துகின்றது. தனிமனித உரிமை என்ற பெயரில் ஆணோட ஆண் சேர்வதையும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதையும் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். நிலையான ஒழுக்க நியதி என்று எதுவும் இல்லை. உங்கள் மனதிற்கு எது சரியென்று தெரிகின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள், எனக்கு எது சரியென்று படுகிறதோ அதை நான் செய்கிறேன் என்கிற கருத்து உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிறது. அது பரிசுத்த தேவனுக்கும் அவரது வேத பிரமாணத்திற்கும் முற்றிலும் எதிரானது. இந்த 10 கட்டளைகளை நாம் புறந்தள்ளும் போது நாம் தேவனையே புறந்தள்ளுகிறோம். இன்றைக்கு பாவம் என்றால் என்ன, அதன் தன்மை என்ன, அதன் விளைவுகள் என்னென்ன என்று கூறாமல் வெறுமனே இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பதும் பிரசங்கிப்பதும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் மிக பரவலாக காண்கிறோம். இது தேவனது பார்வையில் மிக அருவருக்கத்தக்க காரியம். இது தேவன் ஏற்படுத்திய வழிகளை விட்டு சுய வழிகள் மூலம் தேவனிடத்தில் சேர முற்படுவதாகும். அதை தேவன் அறவே வெறுக்கிறார், நிராகரிக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சரியாக புரிய வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாணங்களை சரியாக புரிய வேண்டும். இந்த கட்டளைகளை கனப்படுத்துபவனே தேவனை மெய்யாக கனப்படுத்துகிறவனும் பிரியப்படுத்துகிறவனுமாய் இருக்கிறான். இந்த கட்டளைகளை அசட்டை செய்பவன் பரிசுத்த தேவனையே அசட்டை செய்கிறான். பாவத்தை அறிகிற அறிவு இந்த நியாயப்பிரமாணத்தினால் மட்டுமே வருகிறது. தேவனது பரிசுத்த நீதியையும் நாம் எப்படிப்பட்ட மகிமையிலிருந்து பாவத்தில் விழுந்தோம் என்பதை இந்த கட்டளைகளே நமக்கு உணர்த்துகின்றன. நமக்கு பாவ மன்னிப்பும் மனந்திரும்புதலும் ஏன் அவசியம் என்பதை இவற்றை உற்று கவனிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இந்த 10 கட்டளைகள்தான் கிறிஸ்துவின் மீட்பின் தன்மையையும் அந்த பணியின் மகத்துவத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த கட்டளைகளின் விளக்கத்தை சரியாக தெரியாமல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை ஒருபோதும் எந்த மனிதனாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் சொந்த வாழ்க்கையை இந்த தேவநீதியின் கட்டளைகளோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.